இல்ல, அதாவது சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் கிராமப்புறங்களை சென்று சேருவதில்லை என்பதை நீங்க ஏற்கணும். மறுக்கவே முடியாத உண்மைகளில் அதுவும் ஒன்று. சமூக வலைதளத்தை பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும்னு நீங்க கணக்கிட்டீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க வாக்களித்தவர்களினுடைய சதவீதம் எவ்வளவு, அதில் பெண்கள் வாக்கு யாருக்கு கிடைச்சிருக்குங்கிறத ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியும். நான் 2 நாட்களாக நிறைய நேர்காணல்களில் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி தான். இதை விட மிகப்பெரிய ஆதரவு அலை 2016ல மக்கள் நல கூட்டணிக்கு இருந்தது. மக்கள் நல கூட்டணி இதை விட மிகப்பெரிய வரவேற்பை சமூக வலைதளங்களில் பெற்றது. ஆனா மக்கள் நல கூட்டணியினுடைய முடிவு என்னவாக இருந்தது என்பதை தமிழ்நாடு பார்த்தது. அதே போன்றது ஒரு முடிவுதான் இந்த முறை விஜய்க்கும் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க விஜய் எந்த நம்பிக்கையை மக்களிடத்திலே விதைத்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். 5 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்றிருக்கு. இதற்கு முன்பு ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி விதைத்த நம்பிக்கையை ஒரு 20% விஜய் விதைத்திருக்கணும்ல. சீமான் விதைத்த நம்பிக்கையை குறைந்தபட்சம் ஒரு 10% விஜய் விதைத்திருக்கணும்ல. இல்லையே. நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு 234 தொகுதியை கணக்கில் எடுத்தா 234 தொகுதிக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகிற 4 பேர் களத்துல இருக்காங்க. ஒன்று திமுகவினுடைய தலைவர், இன்னொன்று அதிமுகவினுடைய தலைவர், அடுத்து நாம் தமிழர் கட்சி, அதற்கடுத்து தமிழக வெற்றி கழகம். இவங்க 4 பேர் தானே முதலமைச்சர் கேண்டிடேட்ஸ். மீதி யாரும் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்ல. எல்லாரும் எம்எல்ஏக்களுக்கு போட்டியிடுற கட்சிகள் தான். அப்ப இவர்கள்ல 3 பேர் தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டாங்க. 234 தொகுதிக்கு போயிட்டாங்க. விஜய் 234 தொகுதிக்கும் போயிட்டாரா? The Chennai Silks in Mega Summer Sale.